ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நிறைய பேர் இந்த சுரேஷ் அகாடமியோட புக்கு வாங்கியிருப்பீங்க இல்லையா? அந்த சுரேஷ் அகாடமி புக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன், நான் வீடியோ தம்ப்நெயில்ல என்ன வச்சுருந்தேன், அதோட ப்ராசஸ் என்னென்னு தெளிவாக உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு இன்னும் புரியாது, எங்களுக்கு இது புரியல அப்படின்ட்டு கமெண்ட்டில் கேட்டாலும் இப்போ நமக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் இதில் என்ன சொல்ல வரேன்னு புரியுது, ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக நியூ சிலபஸ்க்கு இந்த சுரேஷ் அகாடமி இருக்காங்களே, புக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஓகேங்களா? அது என்ன புக்குனா, இந்த A3 புக்கு இருக்குங்களே, அதான் இந்த புக்கு தான். இந்த மாடு மாதிரி ஒரு புக்கு இருக்குது பாருங்களேன், இந்த புக்கு தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஓகேங்களா? நான் எந்த லேண்ட்ஸ்கேப்பில் காமிக்கிறேன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியாது, அதனால தான் அப்படி காமிக்கிறேன். இந்த புக்கில் உங்களுக்கு நான் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஓகேங்களா? மிஸ்டேக்ஸ்னால் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக, அப்புறம் வெளிவிவரம் கம்மியாக இருக்குது, அப்படி இப்படின்னு போட்டு நான் நிறையா ட்ராபேக்ஸ் இந்த புக்கை பற்றி வந்துக்கிட்டே இருந்துச்சு, அதிகமாக வந்துச்சு இல்லையா? இப்போ எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. அப்புறம் இதில் பார்த்துட்டிங்கன்னா கண்டென்ட் பாருங்கள், அது துளியோண்டு இருக்குது. நமக்கு படிக்கிறதுக்கு பேக்கில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போக முடியல. அப்போ இவங்க ரிலீஸ் பண்ணோன்னு நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டோம், உடனே புக்கு வாங்கிட்டோம் இல்லையா? டக்குன்னு புக்கு வாங்கிட்டு நம்ம என்னாச்சுன்னா, ஐயோ என்னடா பண்ணுறது, வாங்கிட்டோம். ஆனால் நியூ சிலபஸ் பயம் வந்துருச்சு. அதனால் சரி இப்போ இங்கே புக் ரிலீஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம புக்கு வாங்கிட்டோம் இல்லையா? அதனால் இவங்களும் புக் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நானும் 485 ரூபா, ஆமாம் 485, ஓகேங்களா? 485 ரூபாய்க்கு நம்ம புக்கு வாங்கிட்டோம். ஆனால் வாங்கிட்டு என்னாச்சு, நம்ம படிக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, நமக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மிஸ்டேக்ஸ் வருது. எப்படி புரியுதுங்களா? ஒவ்வொரு இடத்துல நிறைய மிஸ்டேக்ஸ், நிறைய பேர் மிஸ்டேக் வீடியோஸும் போட்டிருக்காங்க. அதை பார்த்து புக்கில் நீங்கள் எழுதியும் வச்சுருந்துருப்பீங்க இல்லையா? கொஞ்சம் பயம் என்னடா இவ்வளோ ஒரு 500 பக்கம் வருது புக்கு இல்லையா? 500 போட்டு புக்கு வாங்கி இந்த மாதிரி நமக்கு நிலமை வந்துருச்சு, நமக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இருந்திருக்கும். சில பேர் பேக்கில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போக நிலமை வந்திருக்கும். நான்லாம் பார்த்துட்டிங்கன்னா என்னோடய பேக்கில் அந்த புக்கை வைக்கவே முடியல, கையில் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது, ஓகேங்களா? கையில் எடுத்துகிட்டு போனால் என்ன இவ்வளோ பெரிய புக்கு தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு கூட ஒரு மாதிரி பார்க்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி நிறையா ட்ராபேக்ஸ் இந்த புக்கை பற்றி வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த உரைநடை இருக்குது பார்த்தீங்களா, உரைநடை பற்றியும் உங்களுக்கு கண்டென்ட் கம்மி. அப்புறம் இந்த கலைச்சொல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எளிய மொழிபெயர்ப்பில் இந்த கலைச்சொல்லையும் உங்களுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் தப்பாக இருந்துச்சு, தமிழ்லேயும் தப்பு. என்னடா இத்தனை தப்பு இருக்கே, இந்த என்னடா புக்கு இது, அப்படி இப்படின்ட்டு இருந்துச்சு இல்லையா? அந்த இதெல்லாம் மாற்றுற மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு சுரேஷ் அகாடமியில் உங்களுக்கு ஒரு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த சுரேஷ் அகாடமி புக்கு இருக்குல்ல, இந்த சுரேஷ் அகாடமி புக்கை நீங்கள் ரிட்டன் பண்ண முடியும், ஓகேங்களா? அது எப்படி ரிட்டர்ன் பண்ண முடியும் அப்படின்னா, நான் ஒன்று சொல்கிறேன், சரிங்களா? நீங்கள் இந்த புக்கில் குறிச்சிருந்தாலும் சரி, குறிக்காமல் இருந்த நிறைய பேர் லெட் இருக்குங்கள, லெட் எடுத்து நிறைய பேர் குறித்து படிச்சிருப்பாங்க இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குல்ல, நான் இப்படி குறிக்கிறேன்னா இந்த மாதிரியும் இப்படியே குறித்து படிச்சுருந்துருப்பீங்க இல்லையா? அது எப்படி ரிட்டர்ன் பண்ணுவாங்க? கிடையாது. உங்களுக்கு அந்த புக்கை வாங்கிக்குவாங்க, ஓகேங்களா? இது நான் ஏன் சொல்கிறேன்னா, சுரேஷ் அகாடமியில் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் படிக்கிறாங்க. அவங்க அஃபிஷியலாக சொன்னது, அவங்க காலையில் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி புக்கு வச்சிருக்கீல்ல, நீ ரிட்டர்ன் பண்ணிருந்தாங்க. சரி, நானும் இன்றைக்கி நான் ரிட்டன் கொடுக்க போகிறேன். ஸோ அதை நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் எல்லாேருக்கும் சொல்லிடலாம், ஓகேங்களா? ரிட்டன் கொடுத்துருவேன். எப்படின்னா, அவங்களோட அட்ரஸ் இருக்குல்ல, அவங்களோட அட்ரஸுக்கு நீங்கள் இந்த புக்கை கொரியர் வச்சு விட்ருங்க, ஓகே? நமக்கு கொரியர் சார்ஜும் இருக்குது, ஓகேங்களா? கொரியர் வச்சு விட்டுட்டு இந்த புக்குக்கு இப்போ நியூ புக்கு 685 ரூபா வருது. நாம் வாங்கினது 485. ஒரு 250 ரூபா, 250 இருக்குங்களே, 250 ரூபா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க, ஓகேவா? நீங்கள் 250 ரூபா மஸ்ட்டு பே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நியூ புக்கு கிடைக்கும். நியூ புக்கில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, அதை அவங்க சொன்னது, நான் இன்னும் புக்கை பார்க்கல. ஆனால் அந்த புக்கு வாங்கினவங்க எனக்கு சொன்னாங்க. என்னென்ன சொன்னாங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு 30 பேஜ் ஆட் பண்ணியிருக்காங்க ஒன்று, ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா ஒரு 30 பேஜ் எங்கெங்கே தப்பு இருக்கோ அங்கங்கே தப்பெல்லாம் மாற்றி புக்கோட ஒரு இதையே மாற்றிருக்காங்களாம், ஓகேங்களா? ஒரு 30 to 40 பேஜ் எக்ஸ்ட்ரா பேஜ் ஆட் பண்ணி எங்கெங்கே தப்பு இருக்கோ அந்த தப்பெல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு நியூ புக்காக லான்ச் பண்ணிட்டாங்க. அதோட விலை 685 இல்லையா? நாமெல்லாம் 485க்கு வாங்கினோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சுரேஷ் அகாடமிக்கு கனெக்ட் பண்ணி, ஓகேங்களா? நான் எனக்கு இந்த மாதிரி ஓல்டு சிலபஸ் புக்கு வாங்கினேன், நியூ சிலபஸ்க்கு ஒரு புக்கு வாங்கினேன் 485க்கு, அதை ரிட்டன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டு 250 ரூபா அவங்க ஜிபேக்கு உங்களை பே பண்ண சொல்லுவாங்க. பே பண்ணிவிட்டு, ஓகேவா, உங்கள் ஆஃபீஸில் உங்கள் பக்கத்தில் ஏதோ கொரியர் ஆஃபீஸ் இருக்கும், அந்த கொரியர் ஆஃபீஸுக்கு போய்ட்டு சுரேஷ் அகாடமியோட அந்த அவங்க அட்ரஸுக்கு நீங்கள் இப்போ புக்கை வச்சு விட்டுட்டோ, ஃபஸ்ட்டு சுரேஷ் அகாடமிகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க, இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ண முடியும். ஏன்னா அது
அஃபிஷியலாக புக்கு மாற்றினவங்களே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுனால தான் நான் வந்து வீடியோவாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகேவா? அவங்க வந்து நீங்கள் புக்கை மாற்றிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு ரூ. 250 நீங்கள் பே பண்ணிவிட்டு அவங்களுக்கு புக்கு வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுங்க. ரிட்டர்ன் பண்ண உடனே எப்பவும் போல தான் லேட்டாக தான் வரும். நம்ம என்ன பண்ணுறது, வெயிட் பண்ணி தான் ஆகணும். காசு கொடுத்தாச்சு, நமக்கு படித்தாகணும் இல்லையா? நமக்கு ஏதோ ஒரு புக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு புக்கு தான் நம்பியிருக்கோம். ஒன்று வந்து ஸ்கூல் புக்கு தான் மஸ்ட்டு நம்புகிறோம். ஒரு வேளை நமக்கு அவுட் சோர்ஸ் வந்து ஸ்கூல் புக்கு படித்தது போக நமக்கு அவுட் சோர்ஸ் கொஞ்சம் தெரியணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு அகாடமி புக்கை நம்புகிறோம். ஆனால் அவங்களும் வந்து இந்த மாதிரி நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணுறது? அவங்கள நம்பி ஒரு 2000 பேர் 3000 பேர் வந்து புக்கு வாங்கி புக்கு இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு ஒரு மிஸ்டேக்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதை வந்து மாற்றணும். அதை மாற்றுறதுக்காக தான் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இங்கே பக்கத்தில் இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய ஸ்டெப் என்னென்னா, நான் ஒன்று சொல்கிறேன், அது தெளிவாக கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஒன்று சுரேஷ் அகாடமியை கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் புக் வந்து நாம் வந்து ரிட்டர்ன் பண்ணணும்னு கேட்டுக்கோங்க. ஒன்று அதை கேட்டதுக்கப்புறம் ரூ. 250 பே பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் 250 பே பண்ணிவிட்டு உடனே உங்கள் பக்கத்தில் இருக்க கொரியர் ஆஃபீஸில் போயிட்டு சுரேஷ் அகாடமிக்கு இந்த புக்கை வந்து உங்கள் நேமில் நீங்கள் கொரியர் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? கொரியர் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு வந்து மெசேஜ் வருமா, அந்த மெசேஜில் தான் உங்களுக்கு வந்து புக்கு எப்போ வரணும் அவங்க வந்து சொல்லுவாங்கண்ணா. ஓகேங்களா? எப்படி இருந்தாலும் லேட்டு தான் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் புக்கு வாங்கியிருப்பாங்க. அத்தனை பேரும் புக்கு மாற்றணுன்ட்டு இருப்பாங்கள்ல இல்லையா? அதனால் அதை அத்தனை பேர் புக்கு இது பண்ணுவாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து புக்கு மாற்றிடுங்க. மஸ்ட்டு என்ன கேட்டால் மாற்றுறது கரெக்டுன்னு தோணும். ஏன்னா நீங்கள் கடைசி டைமில் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் எல்லாம் வந்து எங்கே கரெக்ஷன் எழுதி வச்சுருவீங்க. ஆனால் அவங்க தான் புதுசாக நிறைய பேஜ் ஆட் பண்ணியிருக்காங்களே, அது நமக்கு தெரியணும்ல. அது தெரிஞ்சால் தானே நமக்கு வந்து அது என்னென்ன இருக்குங்கிறது தெரியும் இல்லையா? அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, அவங்க வந்து சொல்லும் பொருளுன்ட்டு இருக்குது. சொல்லும் பொருள்லேன்னு நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஓகேங்களா? புக்கை பார்த்துட்டு சொன்னவங்க நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்க. நீ வந்து மஸ்ட்டு இன்றைக்கி புக்கு வந்து நீ இன்றைக்கி ரிட்டர்ன் பண்ணிவிடுடா அப்படின்னாங்க. சரி, நான் இன்றைக்கி ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? மொத்தம் நாங்கள் 2 புக்கு 3 பேர் 3 புக்கு போட்டிருந்தோம் இல்லையா? நான் ஆல்ரெடி வீடியோலேயே காமிச்சிருந்தேன் 2 புக்கு ஆர்டர் போட்டிருந்தோம் அப்படின்னு. எனக்கு இன்னொருத்தருக்கும் அவங்க 2 பேரும் வந்து இன்றைக்கி வந்து இங்கே பாருங்கள். ஸோ நான் சுரேஷ் புக்கு பாருங்க இங்கேயே கிழிஞ்சிருக்கா, அதை வந்து நான் ரிட்டன் தான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து நான் புக்கு ரிட்டன் கொடுத்துருவேன். மஸ்ட்டு நான் வந்து இன்றைக்கி புக்கை வந்து நான் ரிட்டன் கொடுக்க போகிறேன். ரிட்டன் கொடுத்து முடிச்சுட்டு எனக்கு எப்போ ரிசீவ் ஆச்சு, எப்போ ரிசீவ் ஆக போகுது, அது எல்லாமே வந்ததுக்கப்புறம் நியூ புக்கு வந்து அதோடய ரிவ்யூ வந்து நான் மஸ்ட்டு வாங்கினதுக்கப்புறம் நான் வந்து தெளிவாக வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்த நியூ புக்கில் ஓல்டு புக் பாருங்கள். இந்த புக்கில் இங்கே ரெட் கலரில் இருக்கா, அங்கே வந்து ப்ளூ கலரில் இருக்குது. இது எல்லாமே இந்த ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் ப்ளூ கலரில் மாற்றிருக்காங்க. உள்ளே வந்து 30 to 40 பேஜ் நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எங்கெங்கே தப்பு இருந்துச்சோ நம்ம என்னடா சொன்னதே திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியணும். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட எதுவுமே தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. ஸோ அதனால் ஒன்று என்னென்னா, நீங்கள் ரிட்டன் பண்ண முடியுமா முடியாது நிறைய பேர் இருந்துருப்பீங்க. கன்ஃபார்ம் ரிட்டன் பண்ண முடியும். ஓகேவா? இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருந்துருக்கும். மஸ்ட்டு சுரேஷ் அகாடமியை கனெக்ட் பண்ண உடனே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து புக்கை மஸ்ட்டு ரிட்டன் போட்டுட்டு புது புக்கு வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? அந்த புது புக்கு வாங்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் வந்து இந்த புக்கில் குறிச்சிருந்தாலும் சரி, குறிக்காமல் இருந்தாலும் சரி, உங்களோட புக்கு கிழிஞ்சிருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணி வச்சுருந்தாலும் சரி, அப்படியே கொண்டு போய் நீங்கள் கொரியர் வச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து புக்கு இப்போ நியூ புக்கு வந்து நம்மளோட அட்ரஸுக்கு அவங்க கொரியர் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அவங்க வந்து யாராவது இந்த மாதிரி சுரேஷ் புக்கு வாங்கியிருந்து அதை ரிட்டர்ன் பண்ண முடியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் மஸ்ட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. அந்த வீடியோவை இவங்க பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம வந்து ரிட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் வந்து நான் வந்து மேக் பண்ணி போட்டு இருக்கோம். டிஎன்பிசி ரிலேட்டடாக ஸ்டடி டிப்ஸும் சரி, மோட்டிவேஷன் சரி, அப்போ வந்து என்னென்ன படிக்கணும், எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், ஓகேங்களா, நியூஸ் சிலபஸ் பேஸ்டு என்னென்ன எப்படி படித்தா நாம் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாங்கிறது நான் வீடியோவில் நம்ம சேனலில் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் பண்ணது என்னென்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து இந்த புக்கு மஸ்ட்டு ரிட்டன் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.